நல்ல கோவக்காரியாக இருப்பாங்க. அதனால உங்களால் சமாளிக்க முடியாது. லக்னாதிபதி தேய்பிரையாகி 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. நல்ல வேளை குரு பார்வை இருக்கிறது தான். இப்போ என்ன நடக்குது? சனி தசை செவ்வாய் பார்த்தீங்களா? போகிறதுக்கு முன்னாடியே சொன்னேன்ல. அதாவது சனி தசை சனி சனி வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வருவார். நீச்ச சனி. 8ஆம் அதிபதி நீச்சம்தான். நீச்சமாகி 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரு. 7ஆம் இடமும் கலத்திரஸ்தானம். 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரு. நீச்சனாகி தொடர்பு கொள்கிறாரு. எந்த ஒரு சுப தொடர்பு இல்லாமல் தொடர்பு கொண்டா, நான் சொன்னேன்ல, ஜாதகத்தை போகிறதுக்கு முன்னாடி காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இதுதான் காரணம். ஜோதிட ரீதியான காரணம் இதுதான். ஜாதகத்தை போகிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கணும், 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கணும், 6, 8 தசாபுக்திகள் நடந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாமே அப்படியே கரெக்டாக இருக்குதா? அதாவது நீங்கள் வந்து கடக லக்னம் மிதுன ராசி. அவங்க கடக லக்னம் மிதுன ராசி. கடக லக்னம் மிதுன ராசி தேய்பிரையும் தான். லக்னாதிபதி 12ல் மறைகிறாரு. லக்னத்திலே இருக்கிற செவ்வாய் வந்து 7ஆம் இடத்தை பார்த்து, அந்த 7ல் வந்து நீச்ச செவ்வாய் வந்து 7ஆம் இடத்தை பார்க்கறது. 7ஆம் இடத்துக்கு சனியோட 10ஆம் பார்வையும் செவ்வாயோட 7ஆம் பார்வையும் 7ஆம் இடத்துக்கு விழுகிறதுனால 7ஆம் இடம் தான் கணவன் மனைவி கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்த பார்த்து தசையும் புக்தி. இப்போ சனி தசையில் செவ்வாய் புக்தி. அந்த தசையும் ஒரு விஷயம் நடந்துருமான்னு கேட்டால் எப்போ நடக்கும்? தசைகள் வந்துருச்சு. சனி தசையில் செவ்வாய் புக்தி இருக்கும்போது பிரச்சனைகள் வந்துருச்சு. எப்போ அப்படின்னு இதை வந்து நிறைய ஆராய நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து சுக்கிரன் ராகு. சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பார்வையில் இருக்கிற. ஆமாம், ராகு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு. குடும்பஸ்தானாதிபதி ஸ்தானத்திலே இருக்கிறாரு. அதனால ராகு இருக்கிறது ஒரு குறைதான். நீங்கள் உங்கள் 2 பேரோட ஜாதகத்தையும் சேர்த்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ மீண்டும் இணையக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு மனசில் ஏதாவது இருக்குதா அப்படின்னா நம்ம வந்து மேற்கொண்டு இதை வச்சு நம்ம பேசலாம். ஏதாவது நம்ம ஒன்று பேசணும்னா ஆக்கப்பூர்வமாக இருக்கணும்ல. நல்ல ஒரு முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம். இல்லை உங்கள் மனைவி வந்து நல்ல முடிவை எடுக்கக்கூடிய அமைப்புகளை கூட இப்போ இருக்கலாம். அவங்களுக்கு வந்து தசாபுக்தி அமைப்புகள் கொஞ்சம் சரியில்லை. ஒரு பிரச்சனைகள் லேசாக ஆரம்பிக்கும் போது அப்படியே நம்ம ஒரு நல்ல ஜோதிடர் அவர்கிட்ட அணுகி என்ன எப்படி ஆகும் ஏது ஆகும்னா கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்னா அவர் ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்து அதை வந்து சுமூகமாக அந்த நிலைமைகளை சரி பண்ணணும். எல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம கிட்ட கேட்டோம்னா என்ன பண்ண முடியும் எங்களால்? கொஞ்சம் நம்ம என்ன சொல்லுவோம், பிரச்சனைகள் லேசாக ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கிட்ட வந்து ஐயா அவங்களுக்கு நேரங்காலம் கொஞ்சம் சரியில்லை, அது நல்ல அமைப்புகள் இருந்தால் தான் வருவாங்களே முதல்ல. சரியில்லை, கொஞ்சம் பொறுத்து பொறுமையாக அனுசரித்து போங்கன்னு சொல்லுவோம். 2032 வரைக்கும் அவங்களுக்கு சரியில்லை தான். அதுக்கப்புறம் ராகு, அதுக்கப்புறம்